இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஏன்பா ககன், நீ ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு போகல? என் அம்மாக்கு இங்க உடம்பு சரியில்லையா? என்னால எப்படிமா ஆபீஸ்க்கு போக முடியும்? உட்காருங்க, ஜூஸ் குடிங்க. நான் இப்ப நல்லா தானடா இருக்கேன். பரவாயில்ல, நீ ஆபீஸ்க்கு கிளம்ப. நான் ஆபீஸ்க்கு கிளம்புனா எங்க அம்மாவோட பொண்ணான சிரிப்பு என் கூடவே இருக்கணும். அது இப்ப இல்லல்ல, அதான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். ஒரு தாயை குழந்தை மாதிரி பாத்துக்கிற உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா எந்த தாயா இருந்தாலும் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்திலயும் அவ முகத்துல எப்பவும் புன்சிரிப்பு இருக்கும். அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கம்மா? இந்தாங்க, நீங்க முதல்ல ஜூஸ் குடிங்க. குடிங்கம்மா. ஏமா, போதுமா இது? சரி, நான் போய் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வருவா. ககன், உட்காரு. ககன், நீ என் மேல காட்டுற அன்புக்கு ஈடு இணையே இல்லடா. நீ பெத்த தாயவே இந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னா வரப்போறவள இன்னும் எவ்வளவு நல்லா பாத்துப்ப. அம்மா, வரப்போறவளா? யாருமா அது? அம்மா, வணக்கம்மா. தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. சரிங்கம்மா. யாருமா இவரு? தம்பி, என்ன அடையாளம் தெரியலையா? த கிரேட் சென்டிமெண்ட் சாஸ்திரின்னு இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா, பழமுதிர் சோலை பங்கஜம் சொல்லி 10 ஏக்கர் விவசாய நிலம், 25 ஏக்கர் மாந்தோப்பு, பெரிய இடம். நாகப்பட்டினம் நரசிம்மன் பொண்ணு நாகமணின்னு சொல்லி நம்ம சிட்டிக்கு நடுவுல 30 மாடி பில்டிங் இருக்கு. அம்மா, சாஸ்திரி தானே சொன்னாரு. இப்ப என்ன ஏதோ மக்கள் தொகை கணக்கெல்லாம் சொல்றாரு. மக்கள் தொகை கணக்குல தம்பி, மக்களை சேர்த்து வைக்கிற கணக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேங்க. கல்யாணத்துக்கு சம்பந்தம் பார்க்க. கல்யாணம்ன்றது 2 பேரோட வாழ்க்கை இல்ல, 2 பேரோட நம்பிக்கை. ஒரே ஒரு வாழ்க்கை. 2 பேரும் ஒண்ணு சேர்றதுன்னா மனுஷங்க ஒண்ணு சேர்றது இல்ல, அவங்க மனசு ஒண்ணு சேரணும். அப்படி மட்டும் சேரலனா அந்த கல்யாணத்துக்கு அர்த்தமும் இருக்காது, அதுல எந்த சந்தோஷமும் இருக்காதுமா. அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு யார் மேலேயும் கிடையாது. ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் அது உங்களுக்காக மட்டும்தாமா இருக்கும். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணு தாமா எனக்கு பொண்டாட்டி. அம்மா, தம்பி பாரத்தை உங்க மேல வச்சுட்டாரு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? சொத்து பத்துன்னு எதுவும் இல்லைனாலும் அவ சந்தோஷமா இருந்தா போதும். விஷமும் இல்லாத பெரிய கண்கள், அவ உதட்டல சிரிப்பு எப்பவும் இருக்கணும். நீளமான அழகான கூந்தல் இருக்கணும்.
நீங்க மட்டும் அங்கிளை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருந்தா நான் பெருசா அதை பத்தி நினைச்சிருக்க மாட்டேன் ஆண்டி. உங்க 2 பேரோட மனசுலயும் இப்பவும் அந்த அன்பு இருக்கு. உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறது தான் என்னோட ஆசையே. தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம மத்தவங்கள பத்தியும் யோசிக்க கூடிய ஒரு நல்ல குணம் இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் தனக்கு வந்ததா நினைக்க கூடிய நல்ல மனசு இருக்கணும். யார் பார்த்தாலும் ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கணும். அம்மா, அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பூமியில ஒரு தேவதையை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என் வீட்ல நடமாட ஒரு மகாலட்சுமி வேணும். என் புள்ளைய அவ ரொம்ப அன்பா பாத்துக்கணும். கஷ்டத்துல வளர்ந்த என் புள்ளைக்கு வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணா அவ இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க. நீங்க சொல்ற இந்த அம்சம்லாம் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும்னா அந்த பொண்ண ஒரு கிராமத்துல இருந்து தான் கூட்டிட்டு வரணும். அங்க இருந்தே கூட்டிட்டு வாங்க. எங்க இருந்து வந்தாலும் நான் சொன்ன மாதிரி அவ இருந்தா அது போதும். அப்போதான் இவனும் சந்தோஷமா இருப்பான். இவனை பார்த்துக்கிட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் புள்ளையோட மனசை திறந்து பார்த்தா இந்த குணமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு பொண்ணு அவன் கண்ணுக்கு நிச்சயமா அவ தெரியவா.